யாழ்ப்பாணம் வலிகாமம் தென்மேற்கு மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த கந்தையா ஜசீதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று பிற்பகல் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் நடைபெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த கந்தையா ஜசீதனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த நாகராசா பகீரதனும் முன்மொழியப்பட்டனர். பகிரங்க வாக்களிப்பில் நடைபெற்ற தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த கந்தையா ஜசீதனுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த 8 உறுப்பினர்களும், தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த தலா 2 உறுப்பினர்களும், ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 1 உறுப்பினர் என மொத்தமாக 13 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த நாகராசா பகீரதனுக்கு ஆதரவாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த 5 உறுப்பினர்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் என மொத்தமாக 9 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 6 உறுப்பினர்களும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டனர். இதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த கந்தையா ஜசீதன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து இடம்பெற்ற பிரதி தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த பேரின்ப நாயகம் சுபாகரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உங்களுக்கு சம்மதமா? நாகராசா பகிரதன் என்னுடைய பேர் சாந்தி. செல்வராசா காசிம் செல்வி. இங்கு 2 உறுப்பினர்களுடைய பெயர்கள் தவிசாளர் தெரிவுக்காக முன்மொழியப்பட்டிருக்கின்றன. கந்தையா ஜசீதன், நாகராசா பகீரதன். இந்த 2 பேரில் ஒருவரை தவிசாளராக தெரிவு செய்வது தொடர்பாக பகிரங்க வாக்கெடுப்பா ரகசிய வாக்கெடுப்பா என்பது தொடர்பாக உறுப்பினர்களிடம் கோரப்படும். அவர்கள் தாங்கள் எந்த வகையான வாக்கெடுப்பை தெரிவு செய்கின்றார்கள் என்பதனை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். Velichor Anton Johnson, Dharmapura Singham Udayakumar, Ravichandran, Sivaraka Pirajeevan, Lohapirahasam Ramanan, Kandaiya Jasidan, Helap Kananathan Ushandan, Sundaralingam Vagishan, Thambipillai Dayabaran, Sivaneswari Vasudevan, முதலாவது தேவசகாயம் மரியநேசன், கந்தையா ஜசீதன், சௌந்தரநாயகம் ஹனோ அச்சுதபாயன், பகிரதன், தர்மபுரசிங்கம் உதயகுமார், செல்வராசா சுசீலச்செல்வன், கந்தசாமி ரவிச்சந்திரன், கந்தையா ஜசீதன், ஹலோ கணநாதன் உஷாந்தன்,
ரஞ்சித் செந்திலாளன் ஞானரூபன் பேரிமநாயகம் சுபாகர் அகிலன் தவராசா ராஜ்குமார் சுந்தரலிங்கம் வாகீசன் Andrea Jessica. தம்பிப்பிள்ளை தயாபரன் சிவனேஸ்வரி வாசுதேவன் யாக்கோப்பு மேரி ஜசிந்தா தேவராசா சுதர்சன் முருகையா சுதாகரன் Andrea Jessica. இந்துஜா விக்னேஸ்வரன் மதுரவரை ரசிகா நடுநிலை கருணாநிதி டயானா நடுநிலை நடுநிலையா நடுநிலை தானே தனு வினோத் நடுநிலை புதிய மீனா சுபானிஜன் நடுநிலை ஏரத்னா மீனசிங்கம் Andrea Jessica. எட்வர்ட் மரியவாகினி கந்தையா ஜெஸ்டர் ஜெசிதன் இங்கு கந்தையா ஜெசிதன் 13 வாக்குகளையும் நாகராஜா பகீரதன் 9 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். அந்த அடிப்படையிலே கரிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக திரு கந்தையா ஜெசிதன் பதிசாளராக நியமித்த அனைத்து கௌரவ உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமுறைந்த பேரிமநாயகம் சுபாகரன். உங்களோட பேரை சொல்லுங்க. பேரிமநாயகம் சுபாகர் உங்களுக்கு சம்மதமா? வேறு தெரியுமா? தர்மகுலசிங்கம் உதயகுமார் அது நீங்களா? அவரே நீங்க? முன்மொழி. உங்களோட பேரை சொல்லுமா? வழிமொழியில வைத்த பேர்? பேரிமநாயகம் சுபாகருக்கும் 9 வாக்குகள் தர்மகுலசிங்கம் உதயகுமாருக்கும் கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த அடிப்படையிலே பேரிமநாயகம் சுபாகர் அவர்கள் உபதவிசாளராக இத்தார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.
செயலாளர் தேர்வுக்கு ஒத்துழைப்பு நல்கி செயல்கள் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஒத்துழைத்த அனைத்து உறுப்பினர்களை சிறப்பாக ஒழுங்கு செய்த இந்த பிரதேச சபையினுடைய செயலாளர் உள்ளிட்டக்கும் மற்றும் எமது நிகழ்ச்சிக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ நிகழ்விலே பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இந்த இருக்கையிலே என்னை நிறுத்தி இருக்கக்கூடிய என்னுடைய தமிழரசு கட்சி தலைவர் அவர்களுக்கும் கட்சியினுடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். இன்றைய தவிசாளர் தெரிவுக்காக உளமாற ஏற்று வாக்களித்த அனைத்து கௌரவ உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் மற்றும் இன்றைய வாக்களிப்புக்கு பகிரங்க வாக்களிப்புக்காக வாக்களித்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மிகுந்த நன்றிகள். இனிவரும் காலங்களில் ஒன்றாக செயல்படக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் மிக கனதியான கடமை ஒன்றை எங்கள் அனைவருக்கு முன்னால் தந்திருக்கிறது. அனைவரும் மிகுந்த கவனத்தோடு ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். அப்படி வைத்தியம்